முதலமைச்சராக அரியணை ஏறப்போகிறாரா விஜய்? 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதா திமுக? முன்னிலை நிலவரப்படி 100 தொகுதிகளை கடந்து முன்னிலை பெற்று வரும் விசில். தமிழக சட்டமன்ற தேர்தல் யாரும் எதிர்பாராத வகையில் பெரும் மாற்றத்தை சந்தித்திருப்பதாகவும் அது முக்கியமாக விஜயின் தாவேக கட்சிக்கு வெற்றிகரமாக அமைந்து வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. காலை தபால் எண்ணிக்கை தொடங்கியது முதலே விஜயின் தாவேக கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. பரவலாக கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வருகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினும் பின்னடைவை சந்தித்து வருகிறார். விருதாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்து வருகிறார். நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்ட மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருவரில் யார் வெற்றி பெறுவார் என்று பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியிலும் தாவேகா முன்னிலை வகித்து வருவதாக தரவுகள் கூறுகின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தாவேகா போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்திருப்பதாகவும் அதனையும் கடந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் தாவேகா முன்னிலை பெற்று வருவதாகவும் பரவலாக மக்கள் விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அடுத்தடுத்த சுற்றுகளின் முடிவுகளில்தான் யார் முன்னிலை பெறுகிறார், யார் தமிழக முதலமைச்சராக உருவாக போகிறார் என்று தெரிய வரும். மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். உடனுக்குடன் புள்ளி விவரங்களை, முன்னிலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸோடு இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர், 200 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்.